எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் இப்போ கும்பாவின் கைப்பிடிக்குள்ள தான் இருக்கு. இதில் வந்து கரடிகளுக்கும் காளைகளுக்கும் கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை. ரெண்டு பேருமே மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கூட பாருங்க, மார்க்கெட் கொஞ்சம் கூட ரெக்கவரி இல்லை. காலையிலிருந்து இறங்குமுகமாகவே இருந்து 53 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இப்போ ஏன் கரடிகள் காளைகள் ரெண்டு பேருமே கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு மார்க்கெட் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஹை அப்படின்றத ஷேர் மார்க்கெட் வச்சுட்டான். 25,400க்கு மேலே இனி மார்க்கெட் நிஃப்டி மேலே வந்ததுனா தான் புல்லுகளுக்கு ஒரு பக்கபலம் அப்படின்றது. ஏன்னா மார்க்கெட் அப்போ ஹையை பிரேக் பண்ணுறான். 25,400 வரும்போது மறுபடியும் ஒரு புல்லிஷ்னஸ் அப்படின்றது அவங்க உடம்புல வருது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா கரடிகள் காளைகள் உலகத்தில் எல்லாருமே ஒத்துக்கிறது என்னென்னா, நிஃப்டி இப்போதைக்கு வீக்காக தான் இருக்கான். இனி அவன் சைடுவேஸ் இது கிரியேட் பண்ண போறானா, கீழே ஒரு 24,600 வர போறானா அல்லது 24,000 வர போறானா அப்படின்ற கேள்விதான் இப்ப கரடிகள் காளைகள் ரெண்டு பேர்த்துக்கிட்டுமே போகுது. இப்ப இனி மறுபடி காளைகள் இல்ல மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லுவான் அப்படின்னா, அப்படியே மார்க்கெட் கேப் அப் ஆகி 400 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே ஏறி மறுபடியும் 25,400க்கு மேலே வந்துச்சுன்னா மட்டும்தான் இனி மார்க்கெட் மறுபடியும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல வரக்கூடிய வாய்ப்பா இப்போதைக்கு இருக்கு. ஸோ இது இந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய நிலவரம் தான். இனி சார்ட்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆகக்கூடிய மாற்றங்களை பொறுத்து தான் அடுத்தது மார்க்கெட் கொஞ்சமாக திரும்பி மேல் நோக்கி புல்லிஷ்னஸ் வருமா அப்படின்றது இனிமேல் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு மார்க்கெட் வீக்காக தான் இருக்கு. அட பாண்டுரங்கா, இந்த ரிலையன்ஸ்னுடைய அப்ரூவல் வரப்போகுது, போனஸ் அப்ரூவல். எல்லாத்தினுடைய தலையிலேயே அந்த பெருமாள் கோயில் இருக்கிற சடாரியை வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படியே யூட்டர்ன் போட்டு மேலே போயிடுமோ, இன்னைக்கு வேற வீக்லி எக்ஸ்பைரி வேற அப்படின்ற மாதிரி மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா, அது தூக்கி மண்டையிலேயே போட்ட மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கு முகம். ஸோ ரிலையன்ஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்ற போனஸ் அப்ரூவல் அப்படின்ற செய்தி ஷேர் மார்க்கெட்டை தூக்கி பிடித்துல. அதே மாதிரி இவனை மார்க்கெட்டை விடுங்க, தன்னைத்தானே தூக்கே உன்னை நீயே தூக்க முடியுமா அப்படின்னு ஒரு படத்துல கேட்பாங்க. அது மாதிரி இந்த ரிலையன்ஸ் தன்னைத்தானவே தூக்க முடியல முதல்ல, அப்புறம் எங்க இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தது. ஆக மொத்தம் மிகப்பெரிய செய்தி, ரிலையன்ஸ் 1:1 போனஸ் அப்படின்றத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1980 83 97 ஒரு 5 வருஷத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இப்பதான் மறுபடியும் போனஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நியூஸுக்கு இன்னைக்கு மேலே ஏறி வரல. யோ மிலிட்ரி, நீ எங்கேயே கீழே இறங்கி கிடக்குற அப்படின்ற மாதிரி இந்த என்எம்டிசி ஷேரை சமீபத்தில் பார்க்கவே இல்லை. ஏன்னா எந்த விதமான பெரிய நியூஸுக்கும் இது நியூஸில் அடிபடவே இல்லை. சும்மா ஒரு 2 ரூபா 3 ரூபா ஏறி இறங்கி அப்படியே ரொம்பவுமே யாருடைய கண்ணிலையும் படாமல் மண்ணை தூவிட்டு திடீர்னு இன்னைக்கு எடுத்து பார்த்தா 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனவன் எவன்டா அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா, இந்த என்எம்டிசி ஷேர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து இந்த என்எம்டிசி மறுபடியும் 260 ரூபா வருவானா, மேல் நோக்கி ஏறி வந்து ஆல்மோஸ்ட் 25% கெயின்லாம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த 25% கெயின் கொடுப்பானா, இல்லை மறுபடியும் கீழ் நோக்கி இறங்கி சீப்பான ரேட்டுக்கு வாங்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பானா அப்படின்றது இன்னொரு 6 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு அடுத்த மாதம் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே 280 ரூபா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நியூஸ். ஆனால் இந்த ஷேர் அப்படி மேல் நோக்கி ஏறாமல் கீழே 140 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா புதுசாக வாங்கலான்னு உட்காந்துட்டு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு நல்ல நியூஸ். ரெண்டில் யாருக்கு நல்லா நடக்குது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஷேர் 140 ரூபாயிலிருந்து மறுபடியும் 10 ரூபாயெல்லாம் போகாதா அப்படின்னு கேட்கலாம். ஏன் எதுக்கு 10 ரூபா போகணும், இந்த கம்பெனி திவால் பண்ணிவிடலான்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி பெரும்பாலும் நடக்காது. இதெல்லாம் பல வருஷமாக ஷேர் மார்க்கெட்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல வருஷமாக லாபமும் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி அது எப்படி திவாலாகும்? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏறுவானுங்க நல்ல கம்பெனிகள், லாபம் செய்ய கம்பெனிகள். இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். நீங்கள் பாட்டிக்கு இவனை ஜீரோவெல்லாம் போகாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி ஜீரோ போகணும்னா இந்த என்எம்டிசி கடந்த 10 வருஷமா 6,000 கோடி 4,000 கோடி 10,000 கோடின்னு சம்பாதிச்சுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அதை பூரா மைனஸில் கொண்டு போய் இந்த கம்பெனி கும்பா பாட விட்டா தான் அப்படி போகும். நண்பர்களே, ஒரே ஒரு ஷேருக்கு நீங்கள் இந்த ஷேர் தாங்க இருக்கிறதுலே கும்பா குட்டி ஷேர் அப்படின்னு அவார்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? நானாக இருந்தேன்னா இந்த தாத்வா சிண்டான் ஃபார்மாவுக்கு தான் கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் 70% அவனுடைய உயரத்திலிருந்து 70% கீழே இறங்கியிருக்கான். ஆனால் அந்த ஷேரை நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அது ஒரு கடன் இல்லாத பங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு லாபகரமான பங்கா இருக்கும். அதே மாதிரி பெரிய முதலீட்டாளர்கள் யாராவது பணம் போட்டு வச்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே பணம் போட்டு வச்சிருக்காங்க.
இத்தனை இருந்தும் 70% கீழ் நோக்கி இறங்குதுன்னா, அதாவது நான் 80%க்கு மேலே ஒரு ஆகாவளி இத்து போன கம்பெனி இறங்கியே நான் பார்த்ததில்லை. 80% இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு இவ்வளவு பேக்ரவுண்டு இருந்தும் ஜஸ்ட் இந்த கம்பெனி எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரே காரணத்தினால, ஃபண்டமெண்டலி பார்க்கும்பொழுது இது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால 70% இறங்கி இருக்குன்னா இந்த ஒரு ஷேர் தான். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் உலகத்தில் ஒரு அவார்டு கொடுக்குறோம் கும்பா குட்டி ஷேர் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தாத்வா சிண்டான் ஃபார்மா தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் நான் பார்த்த அப்சர்வேஷனில் எவ்வளவு மோசமான ரொம்பவுமே கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், ஒரு கேவலமான ஒரு ஷேராக இருந்தால் கூட ஒரு 80% இறங்கினதுக்கப்புறம் லேசாக இப்படி ஒரு மாதிரி சைடு வேஸில் போவான். அப்படி இந்த டாட்வா சிண்டான் ஃபார்மா இனிமேல் போகுமா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும். அடாடா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் கிடைக்க வேண்டிய ஒரு மாலை மரியாதை ஒரு நியூஸுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது இந்த ஈஸ் மை ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஷேர் அவனுடைய சைடுவேஸ் பேட்டர்னில் வந்து உளுந்திருக்கான். எப்போ வேணாலும் திரும்பி அவன் 56 ரூபா போகலாம் அப்படின்றதான் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கான். ஆனால் அது டெக்னிக்கலுக்காக ஏறல. என்ன காரணம் அப்படின்னா, மீடியாக்களில் நியூஸ் வருது, இந்த மாதிரி ஈஸ் மை ட்ரிப் அப்படின்றவங்க எலக்ட்ரிக் பஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல உள்ள என்ட்ராக போகிறாங்க அந்த பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இதை தொடர்ந்து தான் இன்றைக்கி ஒரு 10% மேல் நோக்கி ஏறி அந்த நியூஸுக்கு அந்த பெருமை கிடைச்சிருச்சு. கீழிருந்து தூக்கி விட்டது யார் இந்த ஷேரை அப்படின்னு கேட்டால் நியூஸுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ பொதுவாக இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இவன் தொடர்ந்து மேல் நோக்கி வர்றான்னா அவன் ஃபஸ்ட்டு 54 ரூபாயை தொட வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜப்பானில் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் தான் தூங்குறாராம். கடந்த 12 வருஷமாக இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காராம். நல்ல அருமையான ப்ரொடக்டிவிட்டி வருது அப்படின்றார். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டு காலையில் 9:15 3:30 வரைக்கும் தான் இருக்குது. ஒரு 5:30 வரைக்கும் வச்சுருந்தாலோ அல்லது நைட்டு வச்சுருந்தாலோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆனால் எல்லோரும் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கணும். இப்போ நிறைய பேர் டீலர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் உட்காந்து அவங்களுக்கு கண்ணு செத்து போயிடும், எல்லாமே செத்து போயிடும். அப்போ அவங்கள மறுபடியும் 5:30 மணி வரைக்கும் உட்காரு, 9:30 மணி வரைக்கும் உட்காருன்னா நல்ல ப்ரொடக்டிவிட்டி வரும். நம்மளும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வேலையை முடிச்சுட்டு வந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு நல்லா டெசிஷன் எடுக்கலாம், ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இருந்தாலும் டீலர்லாம் பாவம் போய் சேர்ந்துருவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் போன வருஷமெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்குது. அது சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, ஐபிஓ பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு ஒரே ஒரு ஐபிஓ ஸ்ரீ திருப்பதி பாலாஜி அக்ரோ ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஓப்பனாக இருக்குது. இது 169 கோடி ஒரு சின்ன ஐபிஓ தான். இந்த ஐபிஓவில் என்ன ஒரு விஷயம்னா, இது ஒரு அக்ரோ ட்ரேடிங் கம்பெனியாக இருக்குது. ஆனால் இவங்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வளரும் பருவத்தில் இருக்குது. அதாவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த பங்கு எவ்வளவு தூரம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போயிட்டு இருந்ததுன்னு அப்படின்னு காலையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் 36% இன்னைக்கு முதல் நாள் இருக்குது. இன்னும் 2வது நாள் 3வது நாள் இருக்குது. தற்சமயத்துக்கு இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வளரும் பருவத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய ஐபிஓக்கள் நிறைய லாபத்தை தான் கொடுக்குறான். அந்த லிஸ்ட்டில் இவனும் சேர்ந்துருவான் போல தான் தெரியுது. இப்போ வருதுங்க எனக்கு நியூஸு, இந்த ஏஏ அப்படின்ற ஒரு ஷேர் உங்களுக்கு பைபேக் அப்ரூவ் ஆயிடுச்சுட்டு. இதில் எனக்கு கிடைக்கக்கூடியது வெறும் 400 ரூபா தான். கோட்டு போட்ட டிக்கெட்டுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். அதே ஒரே ஒருத்தருக்கு தான் டிக்கெட் ஆகும். 2 பேர்லாம் போக முடியாது. ஏன்னா அது டிக்கெட்டு வாங்கிட்டு அப்புறம் பாப்கார்ன் அப்படி இப்படின்னு செலவாயிடும். இந்த சமயத்தில் வந்து பெசாமி இந்த சீரா அப்படின்ற ஷேரை என்கிட்ட பைபேக் பண்ணியிருந்தான்னா 3000 ரூபா கிடைச்சிருக்கும். குடும்பத்தோடு போய் படம் பார்த்துருக்கலாம். வேறு 4 ஷேர்களுடைய பைபேக் ஓப்பனில் போயிட்டு இருந்தது. நாளைக்கு பிடிச்சி அப்ளை பண்ணி விட்டேன். இதில் ஏதாவது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, காலையில் இருந்த சந்தோஷம் சாயந்தரத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பிஎன்பி ஹவுசிங் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி நல்லா ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. காலையில் பாசிட்டிவில் போயிட்டு இருந்தால் அதுக்கு முக்கிய காரணம் அவங்க 2500 கோடி நான் கன்வெர்டிபிள் டிபென்ச்சர்ஸ் மூலிமா பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது தான். ஆனால் அதுக்கப்புறம் க்ளோசிங் பீரியடில் பார்க்கல மார்க்கெட்டே இறங்கி போச்சா, நீ என்னத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி அவனையும் பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்ததுக்கு ஓரளவுக்கு மேல் நோக்கி 50 ரூபாயெல்லாம் போனால் பட் நிற்க முடியாமல் கீழே இறங்கிட்டான். பிவிஆர் ஐநாக்ஸுமே இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு காரணம் அந்த கோட் அப்படின்ற படம் எப்படியும் ஓட்டிடுவாங்க, நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு எதிர்பார்ப்புனால இன்றைக்கி அதை ஒரு 4% ஏற்றி விட்டுருக்காங்க பிவிஆர் ஐநாக்ஸ். இருந்தாலும் கடந்த 6 மாதத்தினுடைய உச்சத்தில் இருக்குது. இந்த 6 மாதத்தினுடைய உச்சத்தை தாண்டிட்டா பொதுவாக டெக்னிக்கலாகவே சில ஷேர்களை ஸ்ட்ரென்த் அப்படின்றது வரும். இதுலேயும் வந்து இன்னொரு 400-200 ரூபா ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான்.
சில ஷேர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நல்ல அருமையான ஷேர்ஸ் தான், ஆனால் கீழே இறங்கி கிடக்க போகிறான். ஸோ இந்த பிஎம்எல் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல ஷேராக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறானா இல்லை மறுபடி துரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறானா அப்படின்றது தெரியல. அதாவது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் சமீபத்தில் 2-3 வருஷமாக எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட்டில் வந்து உழுகுதோ இந்த பிஎம்எல் ஷேர், அப்பெல்லாம் வந்து இவன் மேலே எகிரி குதிச்சு மேல் நோக்கி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கான் அப்படின்றதான் வரலாறு. ஸோ இப்போ கூட இந்த பிஎம்எல் ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வால்டிலிட்டியான ஷேர், நல்ல மேலேருந்து அருமையாக இறங்கிட்டான். ஆல்மோஸ்ட் 5487 ரூபாயிலிருந்து இப்போ அவன் 4000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 20% மேலே சீப்பாக கிடைக்குது. அப்போ இவன் மறுபடியும் இங்கிருந்து ஒரு 20% மேல் நோக்கி போவானா, அதிர்ஷ்டத்தை கொடுப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வருது. அதே மாதிரி இந்த பாலாஜி அமைன்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல கடன் இல்லாத கம்பெனி தான். அவன் ஏதாவது ஒரு பொற்காலம் திருப்பி கொடுப்பானா அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இதெல்லாம் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. அதாவது 2020 200 ரூபா 400 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 5200 ரூபா போனவன் தான். அதுக்கப்புறம் இது போன்ற கம்பெனிகள்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி விட்டுட்டு வேற செக்டருக்கு போயிட்டாங்க. ஆட்டோ செக்டரு, ஐடி செக்டரு அப்படின்ற மாதிரி இதை விற்று விட்டுட்டு வேற செக்டருக்கு போயிட்டாங்க முக்கியமான கும்பல். அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் வந்து ஒரு வருஷமாக ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ சப்போர்ட்டில் இருக்கான். மறுபடியும் ஒரு 2800 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேட்ரிமோனி அப்படின்ற ஷேர் வந்து 2024 இந்த வருஷத்தில் 500 ரூபாயில கீழே சப்போர்ட் எடுத்தான். அதாவது 2023 என்ன ரேட் வந்தானோ அதே ரேட் 2024 வந்து 2023 எப்படி ஏறினானோ அதே மாதிரி 2024 ஏறி லாபத்தை கொடுத்துட்டான். ஆனால் இப்போ இதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பைபேக் இந்த ஷேரை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நாளைக்கு கிடைச்சிரும். நாளைக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த ஷேர் மேலிருந்து சரிஞ்சு கீழே வந்தாலுமே 2 முறை சந்தோஷத்தை சம்பாரிச்சு கொடுத்துருக்கா. 2023, 24 அந்த எஸ்பிஐ கார்ட்ஸ்னு ஒருத்தன் தான், அவன் இன்னும் சம்பாரிச்சு கொடுக்காமையே இருக்கான். 2023 சம்பாரிச்சு கொடுத்தா, 2022 சம்பாரிச்சு கொடுத்தா, 2021 சம்பாரிச்சு கொடுத்தா. ஆனால் 2024 இன்னும் அந்த எஸ்பிஐ கார்டு சம்பாரிச்சு கொடுக்கல. இனிமேலாக சம்பாரிச்சு கொடுத்தான்னா இந்த மேட்ரிமோனி எப்படி வருஷம் தவறாமல் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு, அந்த மாதிரி அந்த எஸ்பிஐ கார்ட்ஸும் சம்பாரிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சில ஷேர்கள் கீழே இறங்கி கிடக்கு. அந்த ஷேர்களை பற்றி பார்ப்போம். இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ஷேர் வந்து எப்பெல்லாம் கீழே இறங்குதோ அப்பெல்லாம் மறுபடியும் ஏறிடுவானோ அப்படின்ற ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை வருது. ஆனால் அவன் குப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கான். இந்த முறை ஏறிடுவாயா, இதுக்கு முன்னாடி இறங்கினா ஏறி இருக்க. ஆனால் சில முறையாக கடந்த 2-3 வாரங்களாக இறங்கினா ஏறுற மாதிரி சும்மா டமால் காமிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் திரும்பி ஏற மாட்டேங்கிறான். திரும்பி 700 ரூபா வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படின்றது சரியான உதாரணம் இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற ஷேர் தான். ஒரு ஷேர் மேல் நோக்கி ஏறுது, கரெக்டான இறங்கிட்டான். மறுபடி திரும்பி இங்கே போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதை தொட்டுட்டு கீழே இறங்கிரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி இறங்கிரும். அடுத்த தடவை இங்கே போவான். அப்போ என்ன நினைப்பீங்க, மறுபடியும் ட்ரிபிள் டாப் போட்டு கீழே இறங்கிடுவான்னு நினைப்பீங்க. ஆனால் பிச்சுக்கிட்டு மேலே போயிடுவான். இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கும். ஸோ ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து கீழே இறங்கிட்டான். அப்போ 6 மாதம் கழிச்சு மறுபடியும் மேல் நோக்கி போயிருக்கான். அப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இதை தொட்டுட்டு கீழே வந்துன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பண்ணிட்டான். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு அதே இடத்துக்கு போயிருக்கான். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணான்னா பிச்சுக்கிட்டு மேலே போயிட்டான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறது நடக்காது அப்படின்றதுக்கு இந்த ஆல்கெம் லேப் அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். அதனால் எப்போவுமே வாங்கி சம்பாதிக்கணும். மேலே விற்றுவிட்டு கையில் இல்லாத ஷேர் விற்றுட்டு அவஸ்தைப்படுறதுக்கு எப்போவுமே இப்படி மேல் நோக்கி விற்கணும்னு பார்க்கறதுக்கு பதுவாக வாங்கணும்னு பார்க்குற மாதிரி கீழே சப்போர்ட்டில் எடுக்க முயற்சி பண்ணால் இதுக்கு கீழே போச்சுன்னா கூட நம்ம கொஞ்ச நாள் வச்சிருந்து ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சு வரக்கு வாய்ப்பு அதிகம். இன்னும் ஒரு 2 ஷேர் நியூஸ் இருக்குது. அதாவது கீழேருந்து மொமெண்டம் எடுத்து மேல் நோக்கி போகிறது அல்லது மேலே நல்லா போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்க போகிறோம். இந்த ஜுனைப்பர் ஹோட்டல் அப்படின்ற ஷேர் அவன் நல்லா மேலேருந்து கீழே இறங்கி இப்போ சப்போர்ட் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் இவன்லாம் 500 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏறி வரணும். அதே மாதிரி இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் சமீபத்தில் என்ன பண்ணதுன்னா நல்ல அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரேலி, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சப்போர்ட்டில் வந்து உளுந்து ரெக்கவரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த ரெக்கவரி கண்டினியூ ஆகி மறுபடியும் 800 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபாய் அப்படின்றது ஏறி வரும். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இந்த என்எம்டிசி ஸ்டீல் ஷேர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா அவன் பண்ண வேலை எப்படி 3 முகம் அப்படின்ற மாதிரி அவன் 32 ரூபாயில் ஒரு இடம் சப்போர்ட் எடுத்தவன் 60 ரூபா வரைக்கும் போய் பணத்தை டபுள் பண்ணி விட்டான்.
மறுபடி இரண்டாவது முகம் 40 ரூபாயில ஒரு சப்போர்ட் எடுத்தவன் மறுபடி 72 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ 54 ரூபா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலா 2024 இருந்தே இந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்கு. ஸோ அந்த 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போக வேண்டியது, மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் போக வேண்டியது அப்படின்ற ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த மூன்றாவது முகம் 54 ரூபாயிலிருந்து மறுபடியும் 72 ரூபா போகுமா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஒரு ஷேர் யாருப்பா நீயே? இது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி. யாராக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வளரும் பருவத்தில் இருக்கணும். இவனுடைய சேல்ஸ் எல்லாம் பாருங்க, என்னங்க 74 கோடி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 2024ல் 1500 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 446 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கடந்த 5 வருடங்களில் ஷேர் பிரைஸ் அப்படின்றது 50 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ஷேர் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, 300 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இந்த 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா போவானா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. பெரிய ஆளு யாராவது பணம் போட்டிருக்காங்களா? டிஐஸ் எல்லாம் 0. என்ன காரணத்தினாலேயே அவங்க இந்த பக்கம் வரவே இல்லை. எஃப்ஐஎஸ் மட்டும் கொஞ்சம் நம்பிக்கையாக ஒரு 2% போட்டு வச்சுக்கொண்டுக்கிட்டு இந்த ஷேர் மேலே போகாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருக்குது. அதே மாதிரி கடன்லாம் ரொம்ப கம்மியான பங்காக தான் இருக்குது. ஸ்டாக் பி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் தான் இருக்குது. இந்த ஷேரில் ஒரே ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கம்பெனியினுடைய விலை மார்க்கெட் ப்ரைஸில் 298 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் இவங்களுடைய ப்ராஜெக்ட் ஆர்டர்லாம் கனெக்ட் பண்ணி ஃபியூச்சர் வேல்யூலாம் போட்டு பார்க்கும்பொழுது இன்ட்ரென்சிக் வேல்யூ 801 ரூபா வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.